புதுச்சேரியில் இளைஞரை கல்லால் அடித்து கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டவர்களின் வீடு மற்றும் வாகனங்களை இளைஞரின் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரி வம்பாக்கரப்பாளையம் மீனவ பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் என்கிற விக்கி நேற்று சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அவர் அதன் பிறகு நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு மீண்டும் அவருடைய வீட்டிற்கு அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அப்போது அந்த வழியாக மது குடித்திருந்த மேலும் 4 பேர் இவர் நண்பராக பழகி வந்துள்ளனர். அப்போது இருவரும் அந்த மது குடித்து இருந்த போது மது குடிக்க அழைத்ததாகவும் அந்த மது ஏற்கனவே நான் மது அருந்திவிட்டதாகவும் அவரும் கூறியிருக்கிறார். மேலும் இவருக்குள்ள அந்த பீர் பாட்டில் எத்தனை குடித்திருக்கிறார் என்று அவங்க வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த வாக்குவாதத்தில் நான் அதிகமான பாட்டில் மது அருந்ததாகவும் அது இதெல்லாம் ஒரு சிறிய மது பாட்டில் எனவும் அவர் கேலி செய்வதாக கூறப்படுகிறார். இதில் ஆத்திரமடைந்த அந்த 4 நபர்களும் விக்கியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது விக்கி முதல் முறையாக அந்த நபர்களை தாக்கியதாகவும் அதன் அடிப்படையில் அவர்கள் கோபம் ஏற்பட்டு மது போதையில் அதிக கோபத்தின் காரணமாக விக்கியை தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளனர். அந்த கொலை செய்த 4 நபர்கள் நேற்று மாலையே ஒதுங்காலை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்கள் காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த விக்கி இருந்த உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் மீனவர்கள் அனைவருமே அந்த 4 பேர் வீடுகளில் உடனடியாக அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், அவர் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இது போன்ற சம்பவங்கள் இந்த ஊர் பகுதியில் நடக்கக்கூடாது என்று அந்த 4 வீடுகளிலும் அடித்து உடைத்து சூறையாடினார். இதனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த பகுதியில் கலவர பூமியாக காணப்பட்டது. அதனை அடுத்து சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகில் ஊர் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்க அந்த 4 நபர்களை உடனடியாக தங்கள் முன் நிறுத்த வேண்டும், அவர்களுக்கு குண்டர் சட்டத்தில் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக அன்பழகன் அந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய தண்டனை வழங்கப்படும் என்றும் அவருடைய காவல்துறையின் மற்றும் தாசில்தார் முன்னிலையில் அந்த பொதுமக்களிடம் கூறியதை அடுத்து அந்த போராட்டமானது தற்போது வாபஸ் ஆகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.